பாத்தீங்களாடி உங்க மாமனே உங்க மேல எம்பூட்டு பிரியம் வச்சிருக்கான்னு. நீங்க என்னடான்னா ஊருக்குள்ள இருக்கிற பக்கி பதவ காடுக பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அவனை தப்பானவன் தப்பானவன்னு தப்பாவே நினைக்கிறீங்க. ஆமா, நல்ல புரியற மாதிரி எடுத்து சொல்லு பாட்டி. நான் சொல்றேன்டா என் ராசா, என்னமோ கால்ல முள்ளு குத்தி 4 சொட்டு ரத்தம் சிந்துறதுக்காக என் பேரை எப்படி பதறி போய் பணிவிடை எல்லாம் பண்றா பாத்தீங்களா? அவனை கட்டிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கண்டி. இந்த கறியை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இது என்ன கறி பாட்டி? குயில் கறி. குயில் கறியா? ஆமா, கிடைக்குமா? எம்பிட்டு கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு வந்தா? பூங்கொடி என்னமா பாரு ஏமா பூங்கொடி என்ன ஏமா ஏன் சாப்பாட்டு பாதியில வச்சுக்கிட்ட? குயில் கறி நல்லா இல்லையா? என்ன பாட்டி, குயிலத்தான் குருவா வச்சுக்கிட்டு அது கூவறத கேட்டு கேட்டு நான் பாட்டு கத்துக்கிட்டேன். அத போய் கொன்னு திங்கணுமா? என்ன இந்த பாவத்தை செய்ய வச்சிட்டியே பாட்டி. குயில் கறி சென்டிமெண்ட் நம்மள கவுத்துருச்சே. நாய் கறி போட்டிருக்கணும் இவளுக்கு. மாப்பிள லெட்டர் ரெடியா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாரா அவன்? ஏண்டா 2 பக்கம் தண்ணி ஓடுது, நடுவு பாறை மேல உட்கார்ந்துருக்க, இன்னுமா லவ் வரல? என்னடா உங்க லவ்? அந்த காலத்துல எல்லாம் லவ் லெட்டரை மன்னர்கள் ராஜாக்கள் புறா மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப சிட்டி லவ் எல்லாம் எஸ்டடி இன்டர்நெட் பேச்சர் மூலமா போயிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல நம்ம ஐடியா படி லெட்டர் மூலமா போயிட்டு இருக்குது. ஓ, லெட்டர் கொடுக்க போறீங்களா? எஸ், வேளாங்க மாதிரி தான். ஐயோ, கர்நாக்கு புடிச்சவனே, நீ சொன்ன விளங்காதேடா. அதுக்கு இல்ல, அந்த மூக்குத்தி ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. என்னைக்கு ஒன்ன எச்சி தொட்டியில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அருணாக்கயிறு ஒண்ணுதான் மிச்சம். லெட்டர் கொடுத்து பொழைக்கிற, அது கூட உனக்கு பிடிக்கலையா? சரி சரி, உங்க மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரு, லெட்டர் வாங்கி வச்சுட்டு போங்க. ஏய், வாழ்த்தி அனுப்புடா. அப்படியே போங்க. அட பாவி, போங்கன்னு சொல்றியே, வாங்கன்னு சொல்ற. ஐயோ, ஏய் அங்க பாரு, என் மாப்பிள்ளை வழி கொடுத்தாண்டா. தகன சரியில்லை, நான் நாளைக்கு போய்க்கிறேன். இன்னைக்கு போனா நடக்கிறதா நடக்கும். டேய் அப்பா, முட்டி எல்லாம் கழண்டுருச்சு. மாம்ஸ், லெட்டர் ரெடி. மாம்ஸ், வாழ்க்கையில எதனாலும் உருப்படியா செய்யுங்க. என் லைஃபே இதுல தான் அடங்கியிருக்கு. இந்தாங்க. மாப்பிள்ள, என் லைஃப் இந்த லெட்டர்ல தான்டா இருக்கு. ராஜா இருக்கு, ராணி காணோம். ஒளிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது. தி கேட்ச். ஏய் தவாலே. ஐயா வாலே, என்ன கடுதாசி நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற? மரியாதை கையில கொடுக்கணும். ஐயா, சில வீட்டுல நாய் தாயா லெட்டர் கவிட்டு போகுது. இந்த வீட்டுல மனசாடு இருந்தது நான் பாக்கலீங்க ஐயா. என் பேரை சொல்றான்ல, எடுத்து குடுறி. சரி, கடுதாசி கொடுக்கறது உனக்கு பாட்டு என்ன வேண்டிய பாட்டு? ரோட்ல கிழங்கு விக்கிறவெல்லாம் பாடிட்டு போறா, தவால் கொடுக்கற நான் பாடக்கூடாது ஐயா. சத்தம் ஐயா, பெருசு காது கேட்காது, அதனாலதான் சவுண்ட் விட்டு. சரி படி. ஐயா, லெட்டர் கொடுக்கறதுக்கு தான் கவர்மெண்ட்ல சம்பளம் தர்றாங்க, படிச்சு சொல்றதுக்கு இல்லீங்க. ஆமா, தம்பியா தான் இருக்கான், பிரிச்சு படி. மேட்ரு ஓபன் ஆனா நம்ம பெண்ட நிமித்துருவானுங்க, நழுவிடுவோம். உள்ள என்ன ஐயா? லெட்டர் படிக்க சொன்னா கம்மன் நிக்கிறியே. தாத்தா சொல்லு. எவனோ ஒருத்தன் எனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான். ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உன் புத்தியை காமிச்சியா? இப்ப ஏன் புத்தியை காட்டுறதுக்குள்ள மறுவாதையா சொல்லு, யார் இந்த வேலையை செஞ்சது? பேராண்டி, இவனை இந்த ரூட்ல வச்சு கேட்டா சொல்ல மாட்டான். இவனை வேற ரூட்ல வச்சுதான் கேட்கணும். வேற ரூட்னா எந்த ரூட்டுங்க? மெட்ராஸுக்கு போற ட்ரங்க் ரூட்டுங்களா? ஐயோ அம்மா, ஐயோ 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 அம்மா, ஐயோ ஐயோ, நிறுத்தியா. அடிக்கணும் ஆசைன்னு ஒரு சின்ன குச்சியில அடிக்கா. என்னைய மரத்தை புடிக்கிட்டு வந்து அடிக்கிற? அடியே, இங்க பாருடி. என்னடி கேட்ட? ட்ரங்க் ரூட்டா? இதுதான் நீ ட்ரங்க் ரூட்டு. பெருசு, நீ என்ன மெண்டலா? என்ன அடியா அடியான்னு பொம்பளை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? நான் ஆம்பளையா? பேராண்டி, வால்யூம் கூடுது. ஓ, பேர ஆண்டி ஆப்பா. ரோட்ல என்ன ரெண்டு? ஐயோ அம்மா, நிறுத்தியா. தபால் கொடுக்க வந்தவன இப்படி அடிக்கிறீங்களே, கேட்க ஆள் இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன்ப்பா. அப்பான்னு சொல்லாதடா, தப்பா போடுங்க. டப்பா டான்ஸ் ஆடுதுடா. நான் சாத்துங்க. அவங்கிட்ட சொல்லு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயா. போடுங்க, நல்லா போடுங்க. அம்மா தாய் குலமே, என்னமா சௌரியமா உட்கார்ந்து டிவியில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி பாக்குறீங்க? நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறா, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா? அம்மா கட்டியும் வாங்குறாமா. என்ன சும்ப பையன் நினைச்சியா? இந்த கடுதாசி யார் எழுதுறான்னு உனக்கு நல்லா தெரியும். இது என்னது ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைலா கட்டி சுத்தி எல்லாம் அடிக்கிற? மரியாதையா சொல்லிடு, உப்பு கண்ணம் போட்டுருவேன். ஓ, அது வேறயா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தோலை உரிங்க உரிங்க. என்னடா சொறீங்க சொறீரண்டா. ஐயா, நானே உள்ளத உள்ளபடி மறைக்காம சொல்லிடுறேங்க. இந்த கடிதாசை வேற யாரும் எழுதி கொடுக்கலீங்க. இந்த பக்கத்துல ஒரு பண்ணி பம்பிட்டு நிக்குதுங்களே, அந்த பண்ணி தாங்க எழுதி கொடுத்துச்சு. ஐயா, நான் உண்மையை தாங்க சொல்ல வந்தேன், அதுக்குள்ள இவர் சொல்லிட்டாரு.
நான் இந்த பூங்குடிக்கு லெட்டர் கொடுக்கல, இது என் தங்கச்சி மாதிரி. எப்படி? தங்கச்சி. ஐயோ, ஆள்கார பரமசிவம் இல்ல, அவன் மக பூங்குடிக்கு எழுதுனேன். இவர் தெரியாம உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ரெடி. பால் பரமசிவம். ஓ, இனி அவன் வேற வந்து தட்ட போறானா? கிழிஞ்சமுடா. வாடி போலாம். உன் மக பூங்கொடிக்கு இவன் காதல் கடிதாசி போட்டானா என்னன்னு கவனி. வா, நம்ம தங்கச்சிக்கு காதல் கடிதாசி எழுதிருக்காங்களா? கூடாது. இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வாடா போலாம். வேணா பூங்குடி வேணுமா இல்ல உன் மாமா வேணுமா நீ முடிவு பண்ணிக்க. ஐயோ 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 ஐயோ. இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச கொட்டல உருகி மாலை போட்டுருவேன். உனக்கும் தான். இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சே இல்லாம பண்ணிடுவேன் ராஸ்கல். இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க? டேய் வாடா. ஏன்டா காது கட்ட கத்துற? வலிக்குதே. எனக்கு மட்டும் வலிக்கலையா? சைலண்டா கத்துறா. அம்மா மாமா என்னாச்சு? அதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்திய, அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன கிண்டலாடா? அப்பவே அவங்கள வந்து பின்னிடலாம் தான் இருந்தேன். இவனா வந்து குறுக்கால போய் தடுத்துட்டான். ஏன் இவன் என்ன பூனையா? இவன் குறுக்கால வந்தா நீ வரமாட்டியா? சைனம் பார்த்தா வருவியா? சரி சரி வாங்க போலாம். எப்படா வர்றது? மரத்தை புடிங்கிட்டு வர்றதா? அவுத்து விடுறா. எத கயிறியா? ஏப்பா அவங்க ஆமா. அப்புறம் இரு முன்னாடி போய்க்கிறேன். மக்களத்த கொட்டங்கடி மாமனுக்கு செய்தி சொல்ல கைத்தலத்த நான் பிடிச்சு காலமெல்லாம் வாழ்வுகொள்ள மக்களத்த கொட்டங்கடி மாமனுக்கு செய்தி சொல்ல கைத்தலத்த நான் பிடிச்சு காலமெல்லாம் வாழ்வுகொள்ள காத்திருப்ப கரம் மேல கரையில்லாம. இது எப்படி இங்க வந்தது? ஹாய். என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? என்ன இது? பார்த்தா தெரியல? சுத்தமான தங்கத்துல சின்ன சின்னதா அழகழகா வைரக்கல் பதிச்ச வைர இதயம். அழகா இருக்குல்ல? உங்கள மாதிரியே. இதெல்லாம் கொடுத்த உடனே நாங்க ஈன்னு பல்ல இழிக்க மாட்டோம். மரியாதை இதெல்லாம் இங்க எடுத்துட்டு போயிடுங்க. ஏய், நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நீங்க மேடையில பாடினதை கேட்டதுல இருந்து நான் உங்கள்கிட்ட சங்கீதம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு குருதர்ஷினியா தான் இந்த வைர இதயம். உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். இங்கிதமே தெரியாத உங்களுக்கு சங்கீதம் கேக்குதாக்கும். சங்கீதம் சங்கீதம்ங்கிறது கொஞ்சமாவது உடம்புல ஓடுற ரத்தத்துல கலந்திருக்கணும். உங்க உடம்புல எங்க ரத்தம் ஓடுது? பிராண்டியும் விஸ்கியும் தானே ஓடுது. அப்போ நீங்க சங்கீதத்துல பெரிய கடல்னா நாங்க அதுல ஒரு துளி கூட இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க பேசுறத கேக்குறப்போ உங்களை பாக்குறப்போ எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ இதை வேணும்னா வெளியில தூக்கி எறிஞ்சிடலாம். ஆனா உன் இதயத்துல இருந்து என்னை எப்பவுமே வெளியில தூக்கி எறிய முடியாத அளவுக்கு உன்னை என்ன விரும்ப வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. காதலெனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான் வயசான கிளவி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கூட மாட ஒத்தாசை பண்ணுங்கிற நினைப்பு பழைய மக்களுக்கு வராதே. நீ போடுமா. பயப்புள்ள இதுல 1000 மீன் இருக்கு. இதை கொண்டு அலசி எடுத்துப்பா. நீயே போய் செய். ஊர்ல இருந்து பேர வரான்னு தெரிஞ்சதும் காலையில இருந்து ரொம்ப தான் பெடாத்திட்டு இருக்கீங்க. ஏய் கிளவி, என்ன உனக்கு வேற வேலையே இல்லையா? ஆ, உடனே புறப்படு. எங்க? 2 பேரும் போய் இங்கிலீஷ் படம் பாட்டு ஆமா வரலாம். வேலை வேலைக்கு ஆக்கி போடுறேன்ல. தின்னுட்டு கிழவனுக்கு மப்பு தான். நடு வீட்டுல படுத்துக்கிட்டு காலாட்டம் வேறையா? என்ன டான்ஸ்? ஏ படம். ஏன் படமா? அப்படின்னா என்னடி? போங்க பாட்டி. ஆ? இது பாருங்க தாத்தா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, இன்னைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அடி பாட்டி. போங்கடி. நீங்க அக்கா தங்கச்சிக்கு 2 பேரும் தான் 4 கிழமையும் பாப்பீங்க. என் பேரங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரி சரி அதை விடுங்க. 4 சொம்பு தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு 4 முழம் பூவை வாங்கி தலையில வச்சுக்கிட்டு டிவி சிங்காரிச்சு கமகமன்னு இருங்கம்மா. இப்படி வெறும் தலையோட இருந்தா வரப்போற என் பேரனுக்கு பிடிக்காதுடி. எனக்கு உங்க பாட்டி பூ வச்சாதான் ரொம்ப பிடிக்கும். முக்கியம் அது. ஐ லவ் யூ. இடிச்சேன் முகர திரும்பிக்க. ஆமா கிழவா ஒழுங்கா வந்து மசாலா அரைச்சு கொடுப்பா. இப்போ இந்த கேம் முடிச்சிட்டு வரேன். தங்கம், கேள்வியோட ஆசை பாத்தியா? ஏற்கனவே இங்க இருக்கிற ஒன்னையே ஒழுங்கா சமாளிக்க முடியல. இந்த லட்சணத்துல இன்னும்